கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடியிலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புகளாய் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீங்க. நன்றிய கர்த்தாவே. இந்த நேரத்துல கர்த்தாவே, அப்பா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க கையில ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க கர்த்தாவே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. விசேஷமாய் இப்பொழுதுமாய் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள போகும்போது கர்த்தாவே, கர்த்தாவே கல்விமான் நாவை கொடுத்து கர்த்தாவே நீங்க அப்பா பேசி, அப்பா என்ன நாங்க கற்றுக்கொள்ளணுமோ அத நாங்க கர்த்தாவே அப்பா கிளியராய் படித்துக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க. நாங்க என்ன கத்துக்கிறோமோ அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன்னத பலத்தினால் இடைக்கட்டுங்க. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதுமாய் நம்ம அடுத்த அதிகாரம் 1லயே பாகம் 2 நம்ம இப்ப பார்க்க போறோம். அ யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? எத்தன வசனங்கள் முடிச்சிருக்கோம்ன்னு சொல்லிட்டு? இருந்துச்சுன்னா நீங்க வந்து சாட்ல அனுப்பலாம். அ நான் தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள செல்வோம். அம் கரெக்ட். அப்போஸ்தலருடைய நடபடிகள் வேதாட்சி. இப்ப நம்ம பகுதி 2க்கு போறோம். கரெக்ட்டா சொன்னீங்க. 11 வசனங்கள் படிச்சிருக்கிறோம். நம்ம தியானிச்சது என்னன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து முதல்ல 1 டூ 3ல நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தரிசனமானதை நம்ம பார்த்தோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமானார். அடுத்தது வந்து 4, 5ம் வந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னா, எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க கட்டளையிட்டார். 6 டூ 8ல வந்து க கட்டளையிட்டுட்டு உலகெங்கும் போய் நீங்க சாட்சிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. எங்கெல்லாம் போணும்னு நம்ம பார்த்தோம். ஆ நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும் நானு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம வந்து வல்லமை பெற்று பூமி எங்கும் நம்ம சாட்சிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல படிச்சோம். அடுத்தது 9 டூ 11 வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பதான் நம்ம மேகத்த குறிச்செல்லாம் நெறைய பார்த்தோம். மேகங்கள் அவரை மறைக்க இயேசு பரலோகத்திற்கு சென்றார். அவர் மீண்டும் வருவார் என்ற வாக்குறுதி குடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ கடைசியா பார்த்த அந்த ஸ்லைடு வந்து கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க. அப்போஸ்தலர் 1:11 2ஆம் பாகத்துல இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது இயேசுவின் வருகை எவ்வாறு இருக்கும் என்பதற்கான நம்ம 4 அடையாளங்கள நம்ம போன வாரமே பார்த்தோம். அது சரீர பிரகாரமான வருகை, கண்களுக்கு தெரிந்த வருகை, மேகங்களுடனே வருவார், பரலோகத்தை விட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ரெஃபரன்ஸையும் வச்சு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இப்ப இதனுடைய வசன பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, இது வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒலிவ மலையில இருக்கிறாங்க. மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். என்ன சம்பவம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி சென்றார். அப்ப சீஷர்கள் அங்கிருந்து வந்து என்ன பண்ணோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி, நீங்க எருசலேம் விட்டு போக்கூடாது அப்படின்றனால, இங்க ஒலிவ மலைக்கு வந்துட்டு அவங்க எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம்ல போய் இருக்கிறதுக்காக போறாங்க. இது எந்த காலத்துல நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமான பிறகு தான் இந்த கட்டளையை கொடுத்து இது நடந்துச்சு. இப்ப இந்த வசனத்துல உள்ள ஒரு 3 முக்கிய வார்த்தைகள், அதாவது 3 ஸ்பிரிச்சுவல் கீஸ் அத பத்தி பார்க்கலாம். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்டின்னா, கீழ்ப்படிதலின் எல்லை. the limit of obedience. 2வது ஒலிவ மலை. அத பத்தி பார்ப்போம். அது எதிர்பார்ப்பின் மலை. the mountain of expectation. 3வது எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். return towards purpose. கடமையை நோக்கிய பயணம். இந்த 3த்தையும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்ப்போம். இதுல 12ஆம் வசனத்திலேயே ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்படின்னா, யூத முறைமையின்படி வந்து ஓய்வு நாளில் ஒருவர் நடப்பதற்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட தூரம் வந்து 2000 முழங்கள் தான். ஏறக்குறைய ஒரு 1 கிலோமீட்டர் இல்லன்னா ஒரு 0.6 மைல் அவ்வளவுதான். ரொம்ப தூரங்கள்லாம் போகக்கூடாது. ஓய்வு நாள் பிரயாண தூரம் குறித்து வேதாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. இந்த ஒலிவ மலை எருசலேமுக்கு அவ்வளவு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இது வந்து இந்த ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
இது என்னாகமம் 35:5ல இந்த வசனத்த பார்க்கிறோம். அ வேதாகமத்த கட்டாயமா திறந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட்டையும் கையில வச்சுக்கோங்க. என்னாகமம் 35:5. பட்டணம் மத்தியில் இருக்க, பட்டணத்தில் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும், தெற்கே 2000 முழமும், அடுத்தது மேற்கே 2000 முழமும், வடக்கே 2000 முழமும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அளந்து கடவிட கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளி நிலங்களாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இது சுத்திலும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இது ரெண்டுத்துலயும் 2000 முழம். அவ்வளவு தூரம் தான் அவங்களுடைய எல்லையின் தூரமா இருந்துச்சு. இப்போ இது எதுக்காக அப்படின்னா யோசுவா 3 3 4 3 அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம் இது வந்து 2வது எடுத்துக்காட்டு. இந்த இஸ்ரவேலர்கள் வந்து வனாந்தரத்துல நடக்கும்போது உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 2000 முழங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்குது. இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது நம்மளுக்கு புரியும். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இந்த 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 சுத்திலும் இந்த வரக்கூடாது. 2000 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் அவங்க உடன்படிக்கையை பெட்டி ஆசாரியர்கள் எடுத்துட்டு போறனால ஜனங்கள் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியரா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளின் பிரயாண தூரம் இப்படிதான் கணக்கிடப்பட்டுச்சு. இது வந்து ஒரு சட்டமாக சொல்லப்படல. ஆனா இந்த யூத ரபிகள் வந்து பரிசேயர்கள், வேதபாரர்கள் அவங்களுடைய வாய்மொழியா இது இருந்துச்சு. அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒலிவ மலை, மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். இது எருசலேமுக்கு கிழக்கே கீதுரோன் பள்ளத்தாக்கிற்கு அப்பால் அமைந்துள்ளது. இதனுடைய பெயரின் காரணம் அப்படின்னா இந்த மலை இங்க வந்து நிறைய வந்து ஒலிவ மலையா இருந்தனால ரொம்ப அடர்த்தியா அந்த மலை ஃபுல்லா ஒலிவ மலையா இருந்தனால இதுக்கு வந்து ஒலிவ மலை என்று பெயரிடப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு மலை. இந்த மலை எப்படி அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா இந்த நடுவுல வந்து கீதுரோன் பள்ளத்தாக்கு இருக்குது. இதுதான் வந்து எருசலேமின் இந்த பக்கம் வந்து இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஒலிவ மலை இருக்குது. இதுக்கு கீழே வந்து நீங்க பார்க்கலாம் சென்டர்ல வந்து கெத்செமனே தோட்டம் இருக்குது. பெத்தானியா அதாவது இந்த பெத்தானியாக்கு போறது பெத்பகே வழியா பெத்தானியாக்கு போற பாதையும் இருக்குது. இந்த ஒலிவ மலையோட நிகழ்வுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு எதிர்பார்ப்பின் மலை, இந்த மவுண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஒலிவ மலையில வந்து பல நிகழ்வுகள் நடந்துச்சு. நம்மளே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா நம்ம யோசிப்போம். அந்த இடத்துக்கிட்ட வந்து கெத்செமனே தோட்டம் இருந்துச்சு. இயேசு பரமேறி இருந்தான்னு நம்ம பார்த்தோம். நம்ம 2ஆம் வருகை அங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதலாவது வந்து கர்த்தரின் மகிமை வந்து அங்க நின்றது அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 11:23ல பார்க்கலாம். இயேசு வந்து வழக்கமா எப்பயுமே போய் வந்து அவர் வந்து இருந்த இடம் வந்து ஒலிவ மலை தான். லூக்கா 21:37ல பார்க்கலாம். 22:39லயும் பார்க்கலாம். கெத்செமனே தோட்டம் அத பத்தி வந்து மத்தேயு 26:30-36 வரைக்கும் இருக்குது. நீங்க எழுதணும்னா எழுதிக்கோங்க. இயேசு பரலோகத்துக்கு ஏறியது அப்போஸ்தலர் 1:9 நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் வருகையின் தளம் அது வந்து போன வாரம் பார்த்தோம். சகரியா 14:4ல அவர் வந்து சரீர பிரகாரமாக அங்கதான் கால வச்சு அந்த மலை பிளக்கத்தக்கதா அந்த இடத்துல வந்து ஒலிவ மலையில தான் வந்து அவர் இறங்குவாருன்னு பார்த்தோம். கடைசி கால உபதேசம், ஒலிவ மலை பிரசங்கம் இதெல்லாம் வந்து மத்தேயு 24:3ல பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் 11:23ல நம்ம இப்பதான் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். இதுல எப்படி இருக்குதுன்னா கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. அது வந்து அது ஒலிவ மலை. இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த பிக்சர்ல கிழக்கே தான் அந்த ஒலிவ மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இயேசு வழக்கமா போய் இருக்கிற இடமே வந்து அந்த ஒலிவ மலை இருக்கிற இடம்தான். லூக்கா 22:39ல பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள்னு நம்ம பாக்குறோம். அவர் பகற்காலத்துல வந்து தேவாலயத்துல உபதேசம் பண்ணுவாரு. ராக்காலங்களில வெளியில போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையில போய் அவர் தங்கி வருவார். அடுத்தது வந்து கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டம் வந்து நம்ம எல்லாரும் எப்பொழுதும் கேள்விப்படுற இடம் இது. அந்த ஒலிவ மலை இருக்கிற இடத்துலதான் இருந்துச்சு. அதனுடைய அடிவாரத்தில் இருந்துச்சு. இந்த வசனத்தை பார்க்கும்போது
அப்பொழுது இயேசு அவர்களுடைய மத்தேயு 26:36 பாக்குறோம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி அப்படின்னு பாக்குறோம். அதனால அவர் வந்து போய் இருந்த இடம் வந்து அந்த கெத்செமனே ஒலிவ மலையின் அடிவாரத்தில் தான் இருந்தாருன்னு பாக்குறோம். நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி இயேசு பரலோகத்திற்கு ஏறியது வந்து இந்த ஒலிவ மலையில தான் சீஷர்கள் பார்க்கும்போது ஏறி போனாங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு பாக்குறோம். இது எங்க நடந்துச்சு? இதுவும் ஒலிவ மலைதான். 2ஆம் வருகையின் தளம் அப்படின்றது வந்து இந்த சகரியா 14 நாள் போன வாரம் பார்த்தோம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அது இதெல்லாம் இந்த ஒலிவ மலையை பார்த்துட்டு 3வது காரியம் வந்து எருசலேமுக்கு அவங்க வந்து திரும்பி போறாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப பரமேறி போயிட்டாங்க. மேகம் அவரை கொண்டு போயிடுச்சு. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவங்க திரும்ப போய் இருக்க வேண்டிய இடம் வந்து எருசலேம்ல போய் இருக்கணும். அப்போ கடமையை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் பர்பஸ். ஏன் அவங்க வந்து எருசலேமுக்கு போனாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சொன்னாங்க, நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னாங்க. இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுன்றதுக்காக ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இது வந்து ஒரு முக்கியமான கட்டளையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனாங்க. அதிகாரம் 1:13 பார்க்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்த்தலமியும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் வாசிக்கிறோம். இது எத்தனை பேர்னா இப்ப 11 பேர் தான். ஏன்னா யூதாஸ் காரியத்து வந்து இல்லாததுனால ஒன்லி 11 பேர். இந்த 11 பேரும் வந்து நம்ம போன வாரமும் பார்த்தோம். குயிக்கா பார்க்கணும்னா பேதுரு வந்து சீமோன் என்று அழைக்கப்படுவார். யாக்கோபு வந்து செபதேயுவின் குமாரன். யோவான் வந்து யாக்கோபின் சகோதரன். இவர் வந்து பெரிய யாக்கோபுன்னு நம்ம பார்த்தோம். இயேசுவின் அன்பான சீஷர். அந்திரேயா வந்து பேதுருவின் சகோதரன். பிலிப்பு பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர். தோமா வந்து திதுமு என்றும் அழைக்கப்படுபவர். பர்த்தலமியும் இவர் வந்து நத்தானியேல் நம்ம போன வாரம் பார்த்தோம். இவர் நத்தான்வேல் என்று பொதுவாக கருதப்படுகிறார். மத்தேயு ஆயக்காரனாக இருந்தவர். அவர் வந்து ஒரு லேவி. யாக்கோபு வந்து அல்பேயுவின் குமாரன். இவர் வந்து இளைய யாக்கோபு. சீமோன் செலோத்தே எனப்பட்டவர். யூதா வந்து யாக்கோபின் சகோதரன் ததே என்று அழைக்கப்படுபவர். இப்போ இந்த அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:13 அந்த மேல் வீட்டு அறை அப்படின்னும் போது இந்த மேல் வீட்டு அறை முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் எத்தனை சீஷர் இருந்தாங்கன்னு. இப்ப இந்த மேல் வீட்டு அறையை குறிச்சு கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த மேல் வீட்டு அறை வந்து யோவான் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீடாதான் இருக்கும் அப்படின்னு அந்த மேல் வீட்டு அறையை நம்ம சில வேத ஆதாரத்துடன் இது வந்து நம்பப்படுகிறது. ஏன் அப்படின்னா இது வந்து எருசலேம்ல வந்து சபை கூடிய இடம். இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. இந்த எருசலேம்ல வந்து சபை கூடிய இடம். அப்ப அதாவது பேதுரு வந்து அப்போஸ்தலர் 12:12 பாக்குறோம். சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆன போது நேரம் வந்து இதே வீட்டுக்கு தான் வந்தாங்க. அது யாருடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது யோவான் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு. அங்க வந்து ரொம்ப பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அங்க வந்து ஆதி காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஜெபம் எல்லாம் எப்பயுமே ஜெப கூட்டங்கள் நடக்கும். இவர் இந்த மார்க்குன்னு சொல்றவர் வந்து அந்த பர்னபாவுக்கு இடத்தானாகிய மார்க்கு. அவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 4:36-37. இது வந்து ஒரு வசதியான வீடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து போய் சொல்றாங்க. நம்ம இதுல போய் வாசிக்கும் போது தெரியும். லூக்கா 22 அதிகாரத்துல நீங்க 9ல இருந்தே வாசிச்சீங்கனாலே தெரியும். நீங்க எனக்காக போய் ஒரு வீட்டுல மேல் அறை கம்பளம் போட்டு விரிச்சிருக்கிற ஒரு வீடு பாருங்க அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதியான வீடு. அப்ப எந்த அதிகாரம் எந்த இடம்னு பார்த்தா
லூக்கா 22:11 அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? வீட்டு எஜமான் கிட்ட. அப்போ அந்த அந்த ஒரு பெரிய வீட்ட வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த ஐ மீன் மேல் வீட்டு அறை இருக்குமா. அங்க வந்து அந்த கார்பெட் எல்லாம் விரிச்சு மேல வந்து தனியா ஒரு அறை. அங்க வந்து ஒரு 120 பேர் அட் அ டைம் 120க்கு மேலேயே வந்து உட்கார்றதுக்கு அவ்வளவு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் போல. இதனோட இங்க வந்து மரியாளின் வீடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்கிற வசதி கொண்டதுனால தான் சபை எப்பயுமே வந்து அவங்க அங்கதான் போவாங்க. இந்த பஸ்கா பண்டிகை எல்லாம் வரும்போது கூட எப்பெல்லாம் போய் அவங்க சீஷர்கள் தங்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த மேல் வீட்டு அறையில தான் போய் தங்குவாங்களாம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்ப அதெல்லாம் போனா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்றதுக்காக தொடர்ந்து போறேன். இங்க நடந்த நிகழ்வுகள் அப்படின்னா, எருசலேம் சபையின் ஆரம்ப கால ஜெப கூட்டங்கள் இங்கதான் நடந்துச்சு. அவருடைய கடைசி பந்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்ற வச்சிருந்த அந்த ராபோஜனம் வந்து இந்த மேல் வீட்டு அறையில் தான் வச்சு நடத்துனாங்க. இந்த தொற்கால், மரித்த தொற்கால பேதுரு எழுப்புறத பாக்குறது இதே மேல் வீட்டு அறையில் தான் வந்து பேதுரு வந்து எழுப்புறத நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர் 9:37-39. அதுவும் இல்லாம மேல் வீட்டை குறிச்சு பழைய ஏற்பாட்டிலயும் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல வந்து 2 ராஜாக்கள் 1:2லயும் பார்க்கலாம். மேல் வீட்டை குறிச்சு இருக்குது. அதுல வந்து அந்த கிராதியின் வழியா வந்து வியாதிப்பட்டு அந்த சமாரியால இருக்கிற அந்த ஒரு அந்த 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 அகசியா வந்து சமாரியால இருந்து தன் மேல் வீட்டுல இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் அப்படின்னு பாக்குறோம். அந்த அகஸ்தியா மேல் வீட்டுல இருந்து கீழே விழுந்ததை பாக்குறோம். அது மாதிரி 2 ராஜாக்கள் 23:12லயும் பாக்குறோம் இந்த மேல் வீட்டை குறிச்சு. இந்த மேல் வீடு வந்து பொன்னினால் இழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகமம் 3:9ல பாக்குறோம். இது வந்து உயரே இருந்த வீடுகள். அதாவது நம்ம எசேக்கியேல்ல பார்த்தா எசேக்கியேல் 42:3-14 வரைக்கும் நீங்க எழுதி வச்சு பின்னாடி அப்புறமா போய் பாருங்க. ஒரு 3 அடுக்கு மாடி மாதிரி இருக்குமா. 3வது மாடியில தான் வந்து இந்த பரிசுத்த அறை வீடுகளா இருக்குமா. அங்கதான் வந்து ஆசாரியர்கள் அவங்களுடைய அந்த போஜன பலி, மகா பரிசுத்தமானது எல்லாத்தையும் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் அங்கதான் வச்சு அங்கதான் வைப்பாங்களாம். இந்த 2வது இதுலதான் வந்து கொஞ்சம் விஸ்தாரமா இருக்குமா. அங்க வந்து மேலறை இருக்கும். இந்த மேல் வீடு அமைந்துள்ள இடம் வந்து சியோன் மலை அப்படின்னு வந்து கணிக்கப்படுகிறது. சியோன் மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாவீது அந்த பட்டணத்தை வந்து எபூசியரிடம் இருந்து பிடிச்சார். அதற்கு தாவீது நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த சியோன் கோட்டையை பிடிச்சாரு. இது வந்து 2 சாமுவேல் 5:7ல பார்க்கலாம். அந்த கோட்டையில தான் தாவீது வாசம் பண்ணி அங்க மில்லோ என்னும் ஸ்தலம் தொடங்கி உட்புறம் சுற்றிலும் இருக்கிற மதிலை அவர் கட்டி வச்சாரு. இந்த கிபி 70ல பார்க்கலாம். இந்த மேல் வீட்டுல வந்து மேல் வீட்டை வந்து கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணாங்க. ஆனா வந்து கான்ஸ்டன்டைன் பீரியட்ல இது வந்து திரும்பவுமா கட்டப்பட்டுச்சு. இந்த இஸ்ரேல் வந்து ரீசெண்டா உருவாகிறதுக்கு அப்புறமா அந்த மேல் வீட்டறை திரும்பவும் அது வந்து கட்டப்பட்டிருக்குது. இது வந்து இப்போ வந்து ஒரு காமன் பிளேஸ் ஆயிடுச்சு. யாருமே உள்ளுக்குள்ள போக முடியாது. இது அந்த எருசலேமும் சியோனும் வந்து சொல்றாங்க ஒரு ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. மாத்திரம் இல்ல, தாவீதோட கல்லறைக்கு மேலதான் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல் அறைன்னு சொல்றது. இந்த தாவீதின் கல்லறை, அதாவது சியோன் கேட் வழியா போனா அந்த ஆக்சஸ் வந்து ரொம்ப குயிக்கா உள்ளுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த சியோன் மலையில தான் இந்த புதிய உடன்படிக்கை சியோனில் தான் தொடங்குச்சு என்பது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேற்றம் ஆகும். இந்த புதிய உடன்படிக்கை லூக்கா 22:20ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினாரு. இது மீகா 4:2லயும் பாக்குறோம். வேதம் சியோன்ல இருந்தும் கர்த்தரின் வசனம் எருசலேமில் இருந்தும் புறப்படும். அப்ப பழைய உடன்படிக்கை வந்து சீனாய் மலையில, புதிய உடன்படிக்கை வந்து சியோன் மலையில கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சியோன் மலை என்று சொல்லும்போது அந்த மேல் வீட்டு அறையை பத்தி நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்தது அந்த அப்போஸ்தலர் 1:14 வாசிச்சா, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ இதுல ஒரு சில காரியங்களை நம்ம பாக்குறோம். ஒருமனப்பட்டாங்க. வேதாகமத்துல இதே அப்போஸ்தலர்ல ஒருமனப்படுறத பத்தி 11 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஏன்னா பிதாவுடைய
வாக்குத்தத்தம் நிறைவேறணும் இங்க. அப்ப அங்க போயி இந்த ஸ்திரீகளோடு அவர் வந்து போய் தங்கி இருக்காங்க. ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் போய் தங்கினார்ன்னு சொல்லி இருக்குது. இது யாரெல்லாம் அப்படின்னா, ஸ்திரீகள் வந்து இயேசுவை பின்பற்றிய பெண்கள். அதாவது மார்த்தாள், மரியாள் போன்றவங்க. மரியாள் வந்து இயேசுவின் தாயார். வேதாகமத்தில் மரியாள்ன்னு சொல்லிட்டு கடைசியா குறிப்பிடப்படுற இடம் இதுதான். இதுக்கப்புறமா வந்து இந்த மரியாள பத்தி குறிப்பிடப்படல. இயேசுவின் சகோதரர்கள் இவங்க இந்த 4 பேரு. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா இவர்கள் ஆரம்பத்துல வந்து இயேசுவ நம்பவே இல்ல. இதுக்கு ரொம்ப ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் உயிர்த்தெழுந்த பிறகு இவங்க வந்து விசுவாசிச்சாங்க. கூடவே இருந்த சகோதரர்கள் தான். இங்க வந்து அடுத்தது பார்த்தா, இயேசுவின் ஊழியத்திலும், அவருடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதின் போதும், அவருடன் இருந்த பெண்களில் மரியாள் என்ற பெயர் வந்து நெறைய நம்ம பார்க்கிறோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மரியாள், அந்த மரியாள், இந்த மரியாள்ன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜஸ்ட் குயிக்கா வந்து இத நம்ம பார்க்கலாம். இந்த மரியாள் வந்து இயேசுவின் தாய். பெ இவங்க வந்து அடையாளம் எப்படின்னா, இயேசுவை பெற்றெடுத்தவங்கன்னு பார்க்கிறோம். முக்கிய நிகழ்வு என்ன? சிலுவையின் அடியில அவங்க வந்து நின்னாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் சீஷர்களுடன் அவங்க ஜெபித்தவங்க. இது வந்து இயேசுவின் தாயாகிய மரியாள். மகதலேனா மரியாள்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து 7 பிசாசுகள் நீக்கப்பட்ட பெண். இவங்களும் வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் பார்த்தவங்க. அடுத்தது பெத்தானியால உள்ள மரியாள். இவங்க வந்து மார்த்தாள் மற்றும் லாசருவின் சகோதரி. இவங்க வந்து இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து வசனம் கேட்டார். வெளியேற பெற்ற தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றியவர்ன்னு லூக்கா 10:39 பார்க்கிறோம். அடுத்தது யாக்கோபு, யோசே என்பவர்களின் தாய் மரியாள். இது என்ன வேற அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து அல்பேயுவின் மனைவி, மற்றொரு மரியாள் என்றும் அழைக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில போய் பார்க்கும்போது, மார்த்தாளும் மற்றொரு மரியாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசுவின் அடக்கத்தை பார்த்தவர், கல்லறையை தேடி சென்றவர். இது வந்து நம்ம மத்தேயு 27ல பார்க்கிறோம். இன்னொரு மரியாள் வந்து கிலெயோப்பாவின் மனைவி. இது வந்து இயேசுவின் தாய்க்கு சகோதரி முறை உள்ளவங்க. இவங்க வந்து சிலுவையின் அடியில நின்ன ஒரு மரியாள். யோவான் 19:25ல பார்க்கிறோம். அடுத்தது வந்து யோவான் மார்க்குவின் தாய் மரியாள். இப்பதான் பார்த்தோம். அந்த மேல் வீட்டறை ரொம்ப வசதி படைத்த இடம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மரியாள் இப்ப அடுத்த மரியாள காமிக்கிறேன். இவங்க வந்து எருசலேமில் சபை கூடின வீட்டின் உரிமையாளர். பேதுரு வந்து சிறையிலிருந்து விடுதலையான போது விசுவாசிகள் வந்து இவங்க வீட்ல தான் ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. எப்பயுமே வந்து இந்த வீட்ல மேல் வீட்டறையில ஜெபம் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கிறோம் மரியாளுடைய காரியங்கள். இத விட இனியும் ஒரு மரியாளும் இருக்காங்க. அது வந்து ரோமர் 16:6ல பார்க்கிறோம். அது ரோமாவில் உள்ள மரியாள்ன்னு சொல்லிட்டு. இப்போ அதிகாரம் 1 ஐ மீன் 1 அதிகாரம் 15ஆம் வசனம் வந்து அந்நாட்களிலே அந்நாட்களிலே ஒரு நாள் இல்ல. இது அவங்க வந்து அந்த 10 நாட்கள் நம்ம இப்ப தெரியுது. ஆனா அவங்க எத்தன நாள் ஜெபிக்கணும்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. அந்த நாட்களில சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று 120 பேர் ஒருமனப்பட்ட பழைய சம்பவம். இதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா, நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இது 120 கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது வந்து சாலமோனின் தேவாலய பிரதிஷ்டை அப்போ, இந்த வேத வசனம் பார்க்கலாம். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதினவர்கள் 120 பேர் என்றார்கள். இது வந்து 2 நாளாகவும் 5:12ல பார்க்கிறோம். இவங்க வந்து ஒருமனப்பட்டு தங்களுடைய பூரிகைகளை ஊதின போது, இந்த கர்த்தருடைய மகிமை அந்த மேகமாய் வந்து தேவாலயத்தை நிரப்பிச்சு. இது மட்டும் இல்ல. இந்த 120 பேர் எப்படி வந்தாங்க? எப்படி அப்படின்னா, இந்த எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கும்போது, தேவ மகிமை இறங்கி வர்றதுக்குள்ள அங்க அந்த பார்த்தா இது வந்து 120 பேருன்னு. ஆனா இங்க வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த 120 பேர் யாரு அப்படின்னு, ஆ பல வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த 11 அப்போஸ்தலர்கள். ஏன்னா, யூதாஸ் காரியத்து இல்ல. 70 சீஷர்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து செலக்ட் பண்ணாரு 12 போக. இது போக அவர ஃபாலோ பண்ண ரகசிய சீஷர்கள் இருந்தாங்களாம். அவங்க இது போக இயேசுவின் தாய், இப்ப நம்ம பார்த்தோம் பலதரப்பட்ட மரியாள்கள பார்த்தோம். அதுவும் இல்லாம அங்க வந்திருந்த அந்த சீஷர்களுடைய மனைவிகள் வந்திருக்கலாம், தாயார் வந்திருக்கலாம், சகோதரிகள் வந்திருக்கலாம். இப்படி பல தரப்பட்ட நன்மை பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 120 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அ
ஒரு சில வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1:15 பார்க்கும்போது பேதுரு எழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். இவ்வளவு நாளு ஓடி ஒளிஞ்சவரு. அவங்க சேவல் கூவறதுக்கு முன்னாடி மறுதலிச்ச இந்த பேதுரு, அ நீயும் கலிலேயன் அல்லவா? அப்படின்லாம் கேட்கும்போது, தன்னை ஆண்டவரோட இருந்த மாதிரியே காமிச்சுக்காத பேதுரு இப்ப எழும்புறாரு அவரு. ஏன்னா, ஆண்டவர் இவர உபயோகப்படுத்த போறாங்க. ஏன் இயேசு இந்த பேதுருவை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நெனைச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சபையோட ஒரு அஸ்திபாரமா மாத்தணும். அவர வச்சு தான் இந்த சபைய ஆரம்பிக்க ஆரம்பிச்சு. முதலாவது அந்த ம ம் இந்த சவுல் பவுலா வர்றதுக்கு முன்னாடி பண்ண ஊழியங்கள் பேதுரு பண்ண ஊழியங்கள் தான். அப்ப பேதுரு எழ ஆரம்பிக்கிறாங்க. சபையின் அஸ்திபாரமாக மாற்ற. பில்டிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். மத்தேயு 16:18ல பார்க்கலாம். ராஜ்யத்தின் திறவுகோல்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. என்ட்ரஸ்டிங் த கிங்டம் ஆஃப் த கிங் கீஸ் ஆஃப் த கிங்டம். மத்தேயு 16:19. ஆடுகளை மேய்க்கும் இடையனாக மாற்ற a shepherd for the flock. யோவான் 21:17. மற்றவர்களை பலப்படுத்தும் கருவியாக ஆண்டவர் இதெல்லாம் செய்ய நினைச்சார். strengthening others. லூக்கா 22:32. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? லூக்கா 22:31ல பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 16வது வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் பேதுரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அடுத்த ஆளு செலக்ட் பண்ணணும். ஒரு ஆளு 12 பேர் நம்ம இருந்தோம். இனி ஒருத்தர் இல்லைன்னா அவரை பத்தி சாட்சி சொல்றதுக்கு கொஞ்சம் ஆள் கம்மி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எழுந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இத தாவீதின் வாக்கு, அவர் முன் சொன்ன வேத வாக்கியம் அப்படின்றது எங்க இருக்குதுன்னு பார்த்தா சங்கீதம் 41:9ல பார்க்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அடுத்தது சங்கீதம் 69:25ல அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறத இங்க நினைவுபடுத்துறாரு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 109:8ல அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இதெல்லாம் பாயிண்ட் பண்றாங்க. அவருக்கு பதிலா நம்ம வேற ஆற எடுத்தே ஆகணும். ஆனா யூதாஸ் துரோகம் பண்ணாங்க. நம்ம ஒண்ணும் கலங்கெல்லாம் தேவை கிடையாது. இது சீஷர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். நம்ம கூடவே இருந்து காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு. இதெல்லாம் குறிச்சு வேதாகமத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றுதான். எனவே நாம் கலங்க தேவையில்லை. தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நிறைவேறும் என்று பேதுரு மற்ற சீஷர்களுக்கு தைரியம் சொன்னார். 17வது வசனத்துல அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த யூதாஸ்கரியோத்து என்னென்ன ஊழியம் செஞ்சிருக்காங்கன்னு. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த 12 சீஷர்கள் ஒருவனாக செலக்ட் பண்ணதை பார்த்தோம். லூக்கா 6:13ல பார்க்கலாம். ஊழிய பங்கு என்ன? இருக்கிற மற்ற 11 சீஷர்களை மாதிரியே யூதாஸ்க்கும் வேலை இருந்துச்சு. நற்செய்தி சொல்லணும், அற்புதங்கள் செய்யணும், அப்படிலாம் அதிகாரம் பெற்றிருந்தாங்க அப்படின்ட்டு மத்தேயு 10:1-4ல பார்க்கலாம். ஆனா எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அந்த யூதாஸ்கரியோத்து எப்படி இறந்தா அப்படின்னு பார்த்தா அநீதத்தின் 18வது வசனம் பார்க்கலாம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு. இதுல ஒரு முரண்பாடு. யூதாசு தூக்கு போட்டு தொங்குறான், அது எப்படி வயிறு வெடிச்சு குடல்லாம் சரிந்து போகும்? இது ஒரு முரண்பாடு. இப்ப நாண்டு கொண்டு செத்தான்னு பாக்குறோம் மத்தேயு 27:5ல. தலைகீழா விழுந்தான். எப்படி? அவன் வயிறு வெடிச்சு குடல்லாம் சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1:7ல பார்க்கிறோம். இரண்டையும் இணைக்கும் சூழ்நிலை என்ன? ஒருவேளை இந்த யூதாஸ் மரத்துல தொங்கும் போது அந்த கயிறு அறுந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த மரமே உடைஞ்சிருக்கலாம்.
அவன் உயரத்துல இருந்து கீழே விழுந்த போது அந்த கல் மேல மோதி அவன் வயிறு வெடித்து குடல்கள்லாம் சரிந்திருக்கும் அப்படின்லாம் ஐ மீன் ஒரு சில வேதாகமத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க. 19வது வசனம், அது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த அக்கல்தமா வந்து ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம் இதுல. வேதத்துல வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுற இடம். சகரியா 11, 12 to 13 எல்லாம் இத குறிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் எப்படி சாக போறது அப்படிலாம் சொல்லிட்டு. நிகழ்வு வந்து யூதாஸின் வருத்தம் எப்போ? மத்தேயு 27, 3 to 4, எரேமியா 18, 2, 19, 2, 4. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க இந்த வசனங்கள்லாம் அப்படின்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு யூதாஸ் வந்து ஒத்துக்கிறார். பணத்தை வந்து எரிஞ்சிடுறாங்க. எவ்வளவு பணம்? 30 வெள்ளிக்காசு. அதை வந்து தேவாலயத்துல எரிந்து விட்டாங்க. மத்தேயு 27, 5. அது மட்டும் இல்ல, அந்த காசை வாங்கிக்கிட்டு நேரம் போய் ஆசாரியர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா காணிக்கை பெட்டில அவங்க வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அதுல வந்து ரத்த கிரயம் இருந்துச்சு. அத வந்து மத்தேயு 27, 6 பார்க்கலாம். அந்நியர்களை அடக்கம் செய்ய குயவனுடைய நிலத்தை வாங்கினார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த நிலம் வந்து வாங்கின இடம், ஐ மீன் அந்த இத குறிப்பிடப்பட்டிருக்கு எங்கன்னா மத்தேயு 27, 7. அதுக்குரிய பேரு தான் வந்து அக்கல்தமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்த நிலம் அப்போஸ்தலர் 1:9 பாக்குறோம். இந்த அக்கல்தமா ரத்த நிலம் அப்படின்னா குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தாங்க. இங்க வந்து தீர்க்க தரிசனம் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு இருக்குது. இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா எரேமியா 19:2 இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்குல இருக்குதான். இன்னோமின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து குயவர்கள் வந்து மண்பாண்டங்கள் செய்யற இடம். இங்கதான் வந்து குயவர்கள் நிறைய வசிக்கிறவங்க. அதுதான் அந்த இடத்துக்கு வந்து குயவன் வீடுன்னு தான் பேராங்க. இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் ரத்தத்தினாலே நிரப்பினபடியால். இப்ப நம்ம பார்த்தோம், அங்க வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு இருக்குது. இது எங்க எழுதி இருக்குதுன்னு பார்த்தா எரேமியாவே எழுதி வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சகரியா 11, 12, 13 பார்த்தோம் அப்படின்னா அத குயவன் இடத்துல எரிஞ்சிடு அப்படின்னு எழுதியிருக்குது. அதே மாதிரிதான் இவர் கொடுத்த காசை வந்து அவர் தேவாலயத்துல வச்சாலும், ஆனா அங்க உள்ள ஆசாரியர்கள் வந்து இது வந்து ரத்த கிரயம் உள்ளது, இந்த 30 வெள்ளிக்காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்துல வந்து இந்த குயவனுடைய நிலத்துலதான் வந்து பல சடலங்களை மதிக்கும் போது அந்த இடத்துலதான் கல்லறைகள் நிறைய இருக்குமா. அந்த அந்த இடத்த வந்து ரொம்ப நாட்களாவே மதிச்சு அந்த இடத்துல அந்த இதுக்காக அங்க ஒரு நிலத்தை வாங்கி இந்த 30 வெள்ளிக்காசு இப்ப எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. இது எங்க இருந்துச்சு இன்னும் பள்ளத்தாக்கு அப்படின்னா, இது இந்த இன்னும் பள்ளத்தாக்கு வந்து தென் பகுதியில் உள்ள யோராம் அமைந்துள்ளது. அங்கிருந்து இந்த வடக்கு பகுதியில தான் இந்த எருசலேம் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏரியா தான் வந்து இந்த எரேமியாவுடைய எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட குயவனுடைய வீடு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். சகரியா 1, 11, 12லயும் நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம். இந்த வெள்ளிக்காசு வந்து ஆசாரியர்கள் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுல எரிஞ்சிட்டாங்க. சங்கீத புஸ்தகத்துல இன்னொரு காரியம் கூட எழுதி இருக்குது. இது 20, 22 வசனத்தை பார்க்கலாம். 20 to 22 வந்து என்ன எழுதியிருக்குன்னா, சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்குது. அப்போ யூதாஸ் காரியத்தும் மறிப்பாரு, அவருக்கு பதிலா வேற ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு இங்க எழுதி இருக்குது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். இதுக்குள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சங்கீதம் 69, 25ல இப்பதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த சங்கீதம் 109:8. இந்த சங்கீதம் 109லயே வந்து 1 to 20 வரைக்கும் யூதாஸ் காரியத்துக்கு அகெயின்ஸ்டா உள்ள 30 விண்ணப்பங்கள் இருக்குது. நீங்க எடுத்து எழுதுனீங்களா உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல, அதே இது சங்கீதம் 109லயே 6 to 20 வந்து அவரை குறிச்சு எழுதப்பட்ட 30 உண்மைகள் அதுல அப்படியே இருக்குது. எல்லாம் யூதாஸ் காரியத்தை குறிச்சுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 22, 23ல அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார் சொல்றதுக்கு எங்க கூட சாட்சியாக
ஒருத்தர் வேணும். இப்ப என்ன சொல்றாரு, அங்க 120 பேர் கூடி இருக்கிற இடத்துல எந்திரிச்சு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரிலாம் நடந்துருச்சு. இந்த மாரிலாம் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு வச்சிருக்குது. இப்ப யூதாஸ் காரியத்த வந்து மறிச்சாச்சு. அவருடைய இடத்த இன்னொருத்தருக்கு நம்ம எப்படியாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களே ஒரு சஜெஸ்ட் பண்றாங்க. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்துறாங்க. இவங்களவே செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ புதிய அப்போஸ்தலருக்கான தகுதிகள் என்ன பார்க்கலாம்? என்னன்னு இதுல வந்து என்னன்னு பார்த்தா, அவங்க வந்து தொடர்ந்து நம்ம கூட தான் இருக்கணும். எப்போ? இயேசுவின் காலம் முதல்ல நம்ம கூட இருந்திருக்கணும். இது வந்து அவங்களுடைய முதலாவது ரூல். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த காலம் முதல் இயேசுவோடு இருந்திருக்கணும். 2வது முழுமையான அனுபவம் வந்து, நம்மளிருந்து இயேசு பரலோகத்துக்கு போற வரைக்கும் சீஷர்களோடயே இருந்திருக்கணும் அவங்க. மாத்திரம் இல்ல, அடுத்த விதிமுறை என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை குறிச்சு அவங்க வந்து அ நேரில் கண்டத வந்து அவங்க வந்து சாட்சியா இருக்கணும் முதல்ல. அத வந்து 24, 25ல பார்க்கும்போது, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவர் தனக்குரிய இடத்துக்கு போகும்படிக்கு, இழந்து போன இந்த ஊழியத்திலும், இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக, இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க இப்போ. 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்காக இப்ப ஜெபம் பண்றாங்க. இப்ப ஜெபம் பண்ண பிறகு இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, சீட்டு போடுறாங்க. இந்த சீட்டு போடுறது வந்து இது புதிய காரியம் இல்ல. பழைய ஏற்பாட்டிலேயே நடந்திருக்குது. இப்ப இங்க என்ன நடக்குது? சீட்டு போடுதல் அப்படின்றது வந்து அம் அ எர் அம் அம் அந்த அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தா, சரியான வெளிப்பாடு. ஒரு புதிய அப்போஸ்தலன தேர்ந்தெடுக்க போறாங்க இப்போ. முதல்ல மேல் வீட்டு அறையில கூடிட்டாங்க 120 பேரு. அங்க வந்து எல்லா சீஷர்கள் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க. இதுக்குள்ள உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்க நான் எழுதியிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, பேதுருவின் உரை, இந்த யூதாஸின் வீழ்ச்சி மற்றும் சங்கீத தீர்க்க தரிசனத்த விளக்கி காமிச்சுட்டாரு பேதுரு. அடுத்தது வந்து அவங்களுக்கு தகுதி என்னெல்லாம் அப்படின்னும் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. அது 2 பேர தேர்ந்தும் எடுத்துட்டாங்க. இப்ப மனப்பூர்வமா ஜெபமும் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து எப்படி தேர்வு பண்ண போறாங்க? தேவனுடைய சித்தத்தை அறிய அவங்க வந்து சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு போடும்போது தான் முடிவு என்ன ஆச்சுன்னா, சீட்டு வந்து மத்தியா பேர்ல விழுந்துச்சு. இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இங்க இருக்குது. வெற்றிடம் என்னவா இருந்துச்சு? யூதாஸ் காரியத்து. சபை வந்து அந்த 2 பேர வந்து இப்ப அவங்க முன்மொழிவு செஞ்ச பிறகு 2 பேர செலக்ட் பண்ணிட்டாங்க. யோசேப்பு, மத்தியா. ஜெபமும் பண்ணியாச்சு. தேவன் வெளிப்படுத்தின முறைய. அதாவது எப்படின்னா, இந்த சீட்டு போடுதல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இருந்துச்சு முன்னாடியே. லேவியராகமம் 16:8ல பார்க்கலாம். அந்த பாவ மன்னிப்பு நாளுக்காக, அந்த டே ஆஃப் அட்டோன்மென்ட்க்காக ஆரோன் வந்து 2 வெள்ளாட்டு கடா மேல சீட்டு போடுவாங்களாம். எது வந்து கர்த்தருக்காக பலியிடணும்? வெள்ளாட்டு கடாவா? இல்ல போக்காடா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சீட்டு போடுவாங்களாம். இத வந்து பழைய ஏற்பாட்டிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் என்னன்னா, மத்தியா 17 பேரோட 11 பேரோட சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. அடுத்தது வந்து சீட்டு இப்ப மத்தியான் பேர்ல விழுந்துருச்சு. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இந்த எத்தனையோ ஊழியங்கள் சபையில இருந்தாலும், ஊழிய பொறுப்புகள் இருந்தாலும், மனுஷ திட்டத்தின்படி சில சமயம் தவறான நபர்களை உள்ளே கொண்டு வந்தா, சபையில அநேக குழப்பங்கள், அநேக இடர்களும் வரும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு வந்திருந்தா, ஒருவேளை பவுல் அது 12வது நபரா இருந்திருந்தா, பவுல பத்தி இதுக்கப்புறமா நெறைய காரியங்கள் பார்க்கிறோம். பவுல்னால சபை வளர்ந்துச்சு. சபை பக்தி விருத்தி அடைஞ்சுச்சு. உயிர் மீட்சி அடைஞ்சுச்சு. அப்ப ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும்போது தேவ ராஜ்யத்திற்கு, தேவ சித்தத்திற்கு ஏற்றவர்களா எடுக்கணும் அப்படின்றத இதுல இருந்து கத்துக்கலாம். மத்தியாவா? பவுலா? மனுஷ திட்டமா? தேவ திட்டமா? இதுல என்னன்னா, இந்த அப்போஸ்தலனுடன் சேர்த்தது வந்து இப்ப வந்து மத்தியா. ஆனா இந்த மத்தியாவ குறிச்சு இதுக்கு மேல எங்கேயுமே எழுதப்படல. மனிதர்கள் தங்க சொந்த விருப்பத்தின்படி எடுத்திருக்கலாமோ தெரியல. ஆனா தேவனே ஒருவரை தெரிந்து வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதுதான் வந்து நீதிமொழிகள் 16:33ல ரொம்ப அழகா பார்க்கிறோம். சீட்டு மடியிலே போடப்படும்,
காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த எங்கெங்கெல்லாம் சீட்டு போட்டாங்கன்ற காரியத்தை ரொம்ப அழகா எழுதியிருக்குது இல்ல. குயிக்கா முடிஞ்சு நான் இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்க விரும்புறேன். இது கடைசி வசனம். யோசுவா தேச பங்கீடு. இஸ்ரவேலர்கள் அந்த வந்து தேசத்தை பங்கிடும் போது சீட்டு போட்டாங்க. சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இஸ்ரவேலின் முதல் ராஜாவை தெரிவு செய்ய சீட்டு போடும்போது அது சவுல் மேல விழுந்துச்சு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 20 முதல் 21ல பார்க்கலாம். இப்ப யோனா வந்து அந்த கப்பல் அந்த அலைகள் பயங்கரமா இருக்கும்போது சீட்டு போட்டு யார் பேர்ல சீட்டு விழுதோ அவன் வந்து அந்த சமுத்திரத்துக்குள்ள போடப்படணும்னு சொன்னப்போ யோனாவின் பேர்ல சீட்டு விழுந்துச்சு. இங்க ஒரு பழைய சீட்டு முறை கையாள்வதை பார்க்கலாம். ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிற முறைகள், அதாவது 1 நாளாகமம் 24:5ல இதை பார்க்கலாம். அந்த அந்த ஆசாரியர்கள் முறைகளை வகுக்க சீட்டு போடப்பட்டது. இது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்தது யாரு அப்படின்னு 1 சாமுவேல் 14:42ல பார்க்கலாம். சவுலும் யோனத்தான் மேல முதல்ல சீட்டு போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த தேனை சாப்பிட்டதுனால இந்த யோனத்தான் மேலையும் சீட்டு விழுந்துச்சு. இப்பதான் நம்ம பார்த்தோம், பாவ நிவாரண பலிக்காக வெள்ளாட்டுக்கடாவா போக்காடா எதை நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவியராகமம் 16:8ல சீட்டு போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, இயேசுவின் வஸ்திரத்தை குறிச்சும் சீட்டு போட்டாங்க. இது மத்தேயு 27:35ல பார்க்கலாம். இது மாதிரி பழைய பாட்டுல இது மட்டும் இல்ல, இனியொரு காரியத்தையும் செஞ்சாங்க. சீட்டு போடுதல் ஊரீம் மற்றும் தும்மீம் அதை வச்சு கூட அந்த காரியங்களை வந்து நம்ம அவங்களுக்காக வந்து டிசைட் பண்ண முடியலன்னா ஊரீம் தும்மீம் வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் 1ல பாக்குறோம், ஜெபம் பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. இது அப்போஸ்தலர் 1:26ல பாக்குறோம். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னாடி என்ன, பரிசுத்த ஆவியானவர் நேரடியா வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நேரடியா வழி நடத்துறத அப்போஸ்தலர் 13:2ல நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து புதிய முறை. இன்னும் கூட பார்த்தா பழைய ஏற்பாட்டுல வந்து எலெயாசார் மற்றும் இத்தமாரை செலக்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஆரோனுடைய பசங்க 2 பேரையும் அவங்க 2 பேருக்கும் தகுதி இருந்தாலும் ஒருத்தர் தான் ஆண்டவர் வந்து செலக்ட் பண்றாங்க. இப்ப யோசுவா காலேப் அதுலயும் செலக்ட் ஆனது ஒண்ணுதான். ஆனா தேவன் கொடுக்கிற பொறுப்பை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. பொறுப்பு இல்லானாலும் வைராக்கியம் குறையாம இருந்து காலேப் இருந்ததை நம்ம பாக்குறோம். எலியாப் வந்து நம்மை விட தகுதி குறைந்தவர்கள் மீது தாவீது உயர்த்தப்படும் போது எலியாப் வந்து அமைதியா இருந்தாங்க. யோசேப்பு அங்கீகாரமே கிடைக்கலனாலும் சபையோட ஒருமனப்பட்டிருந்தது பார்க்கலாம். இப்போ சீட்டு போட்டதுனால 12வது நபரா இந்த மத்தியாவை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்படியாக மத்தியா இணைந்த பிறகு பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருந்த இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்க்கலாம். இந்த 12வது அப்போஸ்தலரா தெரிந்தெடுக்கப்பட்டது அவங்க தகுதி இருந்தும் யுஸ்து என்னும் யோசேப்பு தகுதி இருந்தும் அந்த குறிப்பிட்ட பதவிக்கு தெரிந்து கொள்ளப்படவில்லை. சீட்டு யார் மேல விழுந்துச்சோ அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இந்த 11 அப்போஸ்தலரோடைய சேர்த்து கொள்ளப்பட்ட அங்கீகாரம் பெற்றவர் இந்த மத்தியா. யுஸ்து என்றால் நீதிமான், ஆனா சேர்த்து கொள்ளப்படல. மத்தியா என்றால் தேவனின் பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட். இதோட இந்த அதிகாரம் முடிகிறது. இதுல நம்ம பல காரியங்களை பார்த்தோம். லூக்கா சுவிசேஷன் கருத்தை பார்த்தோம் ஆரம்பத்துல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோட கருத்தை பார்த்தோம் 2வது வசனத்துல. உயிர்த்த எழுந்த பின்பு இயேசு 40 நாட்களுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னு 3வது வசனம் பார்த்தோம். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துக்கணும்னு 4வது வசனம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறிச்சு பார்த்தோம். ராஜ்யத்தை பற்றிய கேள்விகள் இங்க சொல்லப்பட்டதை பார்த்தோம். அபிஷேகத்தின் பிரதான நோக்கம் என்ன, எப்படி எல்லாம் எல்லா பக்கமும் சுவிசேஷம் பரம்பணும்னு பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார்னு பார்த்தோம். அவருடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்னு பார்த்தோம். 10 நாட்கள் எப்படி காத்திருக்கணும்னு சொல்றத 12, 13, 14ல பார்த்தோம். அவசரமா ஆலோசனை கூடுறாங்க, அந்த காரியத்தையும் பார்த்தோம். இனி ஒரு அப்போஸ்தலர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு 15 to 20ல பார்த்தோம். அப்போஸ்தலர்களுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு 21, 22ல பார்த்தோம். 2 நபர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஜெபம் செய்து சீட்டு போட்டு ஒரு ஆள் பேல விழுந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தர் தாமே இந்த 1ஆம் அதிகாரத்தின் மூலமாக நிறைய கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் நம்ம மீதியை நம்ம பார்க்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அப்பா, வெற்றிகரமாய் கர்த்தாவே இந்த 1ஆம் அதிகாரத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. இதுல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா. கற்றுக் கொடுத்தத நாங்கள் அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா வேத பாடங்களையும் கர்த்தாவே நீங்க நடத்தி கொடுங்க. ஆவியானவரின் ஆளுகை முழுமையா இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.